Hi guys, welcome back to our channel Praveen and Anita. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாஸ்பிட்டல் பேக்கோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வேளை பார்ட் 1 நீங்கள் பார்க்கலீங்க அப்படின்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் பாருங்கள். அதில் பேபி எசென்ஷியல் திங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி மாம் டேட் எசென்ஷியல்ஸ் அண்ட் அதர் எசென்ஷியல்ஸ் நம்ம என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு பார்க்குறது தான் இன்றைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எனக்கு என்னெல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் 4 ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஏன் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா, நான் யூஸ்வலாகவே வந்து நான் நைட்டிஸ் அவ்வளோவா போடுற ஆள் கிடையாது. வீட்லேயுமே நான் வந்து ஸ்கர்ட்டு மாதிரி அந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ் தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னை விட ஓவர் சைஸ்டு. ஆக்சுவலி நான் வந்து எல் போடுவேன்னா டபுள் எக்ஸல் போடுவேன்னா XXL அந்த மாதிரி எல்லாமே நான் ஓவர் சைஸ்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அங்கே கொஞ்சம் லூஸாக இருந்தால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீட்டுக்கு வந்துட்டு கூட நம்ம வந்து என்ன அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் எல்லாமே வந்து ஓவர் சைஸில் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ட்ரெஸ்ஸு நான் வந்து ஃபீடிங் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டவல். ஸோ அதில் 2 டவல் எடுத்துட்டேன். ஒன்று வந்து எனக்கும் என் கூட இருக்க போகிற என் ஹஸ்பண்ட்க்கும் சேர்த்து 2 டவல் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நம்ம அங்கே குளிப்போம் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி பர்பஸ், இல்லை ஃபீட் பண்ணும் போது மேலே போட்டுக்கலாம், அதுக்காக நான் வந்து 2 டவல் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ மாம் பிராண்ட்லேருந்து டிஸ்போசபிள் பேண்டீஸும் அண்ட் மெட்டர்னிட்டி சானிட்டரி பேடும் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஏன் வந்து டிஸ்போசபிள் பேண்ட்டி நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் நிறையா யூடியூப் சேனல்லையும் பார்த்தேன். ப்ளஸ் எனக்குமே என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த டைமில் நம்மளை வந்து பேண்ட்டியை வாஷ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம யார்ட்டும் சொல்ல முடியாது, ஏதாவது ஸ்டெயின்ஸ் பட்டுச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக வீச வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகிறதுக்கு பெஸ்ட்டு வந்து நம்ம வந்து மெட்டர்னிட்டி இந்த மாதிரி டிஸ்போசபிள் பேண்டீஸ் வாங்கிட்டால் நம்ம அப்படியே வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டிஸ்போசபிள் வாங்கிட்டேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னை விட ஒரு சைஸ் பெருசு. நான் நார்மலாக யூஸ் பண்ணுற சைஸை விட என்னோடது வந்து பெருசாக எடுத்தேன். அதே மாதிரி சானிட்டரி பேட்ஸு. ஸோ இது ரெண்டும் நான் வந்து நியூ மாம் பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் பேடு. இது எனக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி நான் வந்து அங்கே யூஸ் பண்ணும்போது தெரியும், வீட்டுக்கு வந்து யூஸ் ஆகலாம், எனக்கு இது தெரியல. பட் ஆனால் இது நான் வாங்கியிருக்கேன். ஒரு ஸோ என்னோடய கொலீகும் சரி என்னோடய ஃப்ரெண்டும் சரி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கு. ஸோ அதனால நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். இது எனக்கு யூஸ் ஆகுமா ஆகலையான்னு எனக்கு தெரியல, பட் நான் இது வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் லேப்பில் இருந்து 48 பேட்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ. ஆப்வியஸ்லி எனக்கு டிஷ்யூ தேவைப்படும். ப்ரெக்னென்சியில் தான் நான் ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கேன். ஸோ அதனால டிஷ்யூ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஸ்லிப்பர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போட்டுக்கிறதுக்கு என்னோடய கால் இந்த டைம் வந்து ரொம்ப வீங்கி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து எந்த ஸ்லிப்பர்ஸுமே செட் ஆகிறது கிடையாது, என்னோடய பழைய ஸ்லிப்பர்ஸ். ஸோ இது வந்து மெட்டர்னிட்டி டைமுக்காகவே நான் வாங்கினேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பேர் இருக்குது, அதை இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் போடுறக்கும் ஒரு பேர் வந்து நான் வாங்கி உள்ளே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த ஸ்லிப்பர்ஸ் ஒன்று. அண்ட் இது வந்து டாய்லெட் ஸ்லிப்பர். ஸோ நமக்கு பாத்ரூம் போகும்போது யூஸ் ஆகும் நமக்கு, நம்ம பார்ட்னர்ஸ்க்கு. ஸோ இது ஒரு நார்மல் ஸ்லிப்பர் வாங்கியிருக்கு. அண்ட் இதுதான் எங்களோட டாய்லெட்டரி பேகு. ஸோ நான் அதை அப்படியே ரேண்டமாக இல்லை என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்போசபிள் கவர்ஸு அண்ட் இது ஏர் ஃப்ரெஷ்னர் பாத்ரூமில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டைமில் இந்த பேக்கில் இருக்கிறது எல்லாமே நான் வந்து ஹேண்டியானது. அண்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி சொன்னால், சோப்பாக எதுவுமே எடுக்கல, எல்லாமே லிக்விடாக எடுத்துகிட்டேன். அதை கீழே விழுந்து அது ஒரு பாக்ஸை வச்சு அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாமே வந்து லிக்விடாக வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற டிஷ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப்பரு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு,
இதில் ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன், டாய்லெட்ரி டிஷ்யூ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷு, இது வந்து ஷவர் ஜெல்லு, பாடி லோஷனு, டெட்டால். ஸோ இதெல்லாம் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் லிக்விட் இல்லை ஆக்சுவலி. ஸோ அது இப்போ தான் வாங்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அது வாங்கினோடனே அதுவும் சேர்த்து வச்சிடணும். ஏன்னா வாஷிங் லிக்விட் பேபியோட கிளாத் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு அங்கே வாஷிங் லிக்விட் தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது என்னோடய செக்லிஸ்ட்டில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நான் சேர்த்து எடுத்து வைக்கணும். இதெல்லாம் தான் என்னோடய டாய்லெட்டரியா மேண்டட்ரியாக நான் எடுத்து வச்சுருக்கிறது. எல்லாமே ஹேண்டியாக குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸாக வாங்கி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வந்து வேஸ்ட் கிளாத்ஸ் எதுக்காவது தேவைப்படும்னு சொன்னாங்க. அதனால ஒரு பழைய கிளாத்ஸ் வந்து ஒரு 2-3 எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து எனக்குன்னு பேக் பண்ணது. அண்ட் இது இல்லாமல் நான் வந்து என்னென்னா மெயின் மறந்துட்டேன். என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து மிரரு, நம்ம ஆப்வியஸ்லி எந்திரிச்சு போய் மிரர் பார்க்க முடியாது, அங்கே மிரர் இருக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் ஹேண்டியாக மிரரு, ஒரு சின்னதாக வந்து நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லீப்பு, பேண்டு, கிளிப்பு அந்த மாதிரி. அண்ட் ஒரு சிசரும் கூட எடுத்து வச்சுருக்கேன், நமக்கு அங்கே தேவைப்படலாம் இல்லையா. ஸோ ஏதாவது கட் பண்ணணும் அப்படின்னா, அதனால் அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் என்னோடய ஃபைல் ஹாஸ்பிட்டல் பேக்கில் ஃபைல் வந்து நான் இன்னும் பேக் பண்ணலை. ஒய் பிகாஸ் நான் வந்து ஸ்டில் செக்கப் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அன்டில் நான் செக்கப் முடிகிற வரைக்கும் எனக்கு அது தேவைப்படும். ஸோ அதனால் அது வெளியே இருக்குது. செக்கப் முடிஞ்சிருச்சுன்னா நான் வந்து எடுத்து பேக்குள்ளே வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து மாம் எசென்ஷியலாக நான் எடுத்திருக்கேன். ஸோ டேட் எசென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட வந்து தங்க போகிறது வந்து ஆப்வியஸ்லி என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே எடுக்கலை. அவங்களுக்கு வந்து 2 செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் டாய்லெட்டரையும் நான் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டேன், டவல் எடுத்து வச்சிட்டேன். ஸோ இவ்வளோ தான் வந்து அவங்களோட கூட இருக்க போகிறவங்களுக்கு தேவையானது. நிறையா வீடியோஸில் பார்த்தேன், பெட்ஷீட்டு, தலகாணி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இதுவே எனக்கு வந்து ஓவர் லக்கேஜ் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அதெல்லாம் எடுக்கல. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வீட்டில் வச்சுட்டு போயிடலாம், காரில் வந்து யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து மாம் அண்ட் டேட் எசென்ஷியல். ஸோ அடுத்தது நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதர் எசென்ஷியல்ஸ். ஸோ அதர் எசென்ஷியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கெட்லர். நான் கெட்லர் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமுக்காகவே நான் வாங்கினேன். ஒரு 5th மந்த்து நினைக்கிறேன். அப்புறம் ஆஃபரில் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ 500 grams சம்திங் லைக் தட் பட்டர்ஃப்ளை. ஸோ கெட்லர் வாங்கியிருக்கேன். நம்ம ஹாட் வாட்டர் நமக்கு தேவைப்படும், போய் நம்ம போய் பிடிச்சிட்டு வர முடியாது. ஸோ அதனால் கெட்லர் கூட வந்து நம்ம வந்து ஃப்ளாஸ்க் வாங்கினோம். ஸோ ஃப்ளாஸ்க்குமே நான் வந்து ப்ரெக்னென்சிக்காக வாங்கினேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு, பெரிய ஃப்ளாஸ்க்காக ஒன்று வாங்கினேன். இது இல்லாமல் நான் வந்து 2 சின்ன ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம வந்து அப்பப்போ தண்ணி வந்து ஊற்றிக்கிறதுக்கு, இல்லை காஃபி வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அந்த டைமுக்காக நான் வந்து இந்த 2 சின்ன ஃப்ளாஸ்க் வாங்கினேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கப் ஆக்சுவலி. அங்கே வந்து நிறைய காஃபி வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம காஃபி வாங்குவோம், நம்மளும் காஃபி குடிப்போம். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து கப்பெல்லாம் கழுவிட்டுருக்க முடியாது. அதனால நாங்கள் வந்து ப்ரில்லியண்ட்டாக யோசித்து யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் வாங்கிட்டோம். ஸோ இந்த கப்ஸ் வந்து காஃபி குடிக்கிறதுக்கு அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக. இதுக்கப்புறம் வந்து சின்ன ஐட்டம்ஸ் லைக் 2 தட்டு, அப்புறம் பூண்டு, 2 குண்டா ஏதாவது நம்ம கலக்கி சாப்பிட்றதுக்கு, அண்டு கப்பில் அந்த மாதிரி இந்த மாதிரியான எசென்ஷியல் ஐட்டம்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு கட்டப்பையில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது போக என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு, ஃபோன் சார்ஜர், அது ஒரு பேக் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன். நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். பட் அது பேக்லேயே, என்னோடய ஹேண்ட்பேக்கில் எடுத்து வச்சுட்டு, ரொம்ப லாங்காக ஒரு வயர் வாங்கியிருக்கோம், 2 meters நினைக்கிறேன். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பெட் எங்கே இருக்குது, ஸ்விட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எங்கே இருந்தாலும் நமக்கு சார்ஜர் வரணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 2 metersக்கு வந்து ஒரு சார்ஜர் கேபிள் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள். நம்ம அங்கே வந்து ப்ரே பண்ணுறக்கு, பைபிள் ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து எங்களோட இதில் எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் செல்ஃபி ஸ்டிக்கு,
அங்கேயும் வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்க ஃபோன் ப்ளஸ் எங்களோட செல்ஃபி ஸ்டிக் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் என்னோடய பேக்கில் வந்து பேக் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த 2 ஐட்டம்ஸ் இப்போ பேக் பண்ணலை, ரொம்ப நியர்பை வரும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் தி ஐட்டம்ஸ் நாங்கள் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ணியிருக்கோம். இதில் ஏதாவது மிஸ் ஆனால் நான் வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இது கூட நான் வந்து இன்னொரு 2 ஐட்டம் கூட வச்சுருக்கேன், அதை நான் வந்து இப்போ எடுக்கல. ஸோ சாக்லேட்ஸ் கொண்டு நான் வாங்கி எல்லாத்தையும் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு பேபி பிறந்த உடனே நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த சாக்லேட்ஸ் கூட நான் வாங்கிட்டேன். பட் ஆனால் அது வந்து வெளியே வச்சா மெல்ட் ஆகிடும் அப்படிங்கிறனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ போகும்போது அந்த 2 பாக்ஸையும் நான் எடுத்துகிட்டு தான் போவேன். ஸோ எல்லாமே பக்கா, எதுவுமே போய் வெளியே வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்கேன். பட் என்னெல்லாம் வெளியே வாங்க வேண்டியது இருக்குது, நான் கொண்டு போனதில்லை, என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்னெல்லாம் யூஸ் இல்லை அப்படிங்கிறது நான் வந்து டெலிவரி முடிச்சுட்டு வந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then signing off, Praveen and Anita. Bye. ஓகேவாடா? ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? போஸ் கூட